இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி, உலகத்திலே வாழ்கிற மக்களை நாம் அவர்கள் விடுகிற சுவாசத்தை வைத்து கொண்டு அவர்கள் உயிரோடு கூட இருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் சுவாசம் விடவில்லை என்று சொன்னால் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று நாம் தீர்மானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சற்று வித்தியாசமாக குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவையோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை உடையவன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தனக்குள்ளாக பெற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன்தான் ஜீவனோடு கூட வாழ்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லாதபடி வாழ்கிறவன் அவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வேதம் நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்ட பணியை இந்த உலகத்திலே செய்யும்படியாய் நமக்கு பணிக்கிறார் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கன் இப்படியாக எழுதுகிறார்: கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி ஒரு எலும்புகள் நிறைந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு என்னை கொண்டு சென்றார் என்று சொல்லி, இன்றைக்கு ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய கை அமரும் என்று சொன்னால், ஒரு மனிதனை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு என் ஆண்டவருடைய பாரமெல்லாம் இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை குறித்த ஒரு தரிசனத்தை தான் இன்றைக்கு ஜனங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அதாவது தன்னை அதிகமாய் நேசிக்கிற தன்னை அறிந்த ஜனங்களுக்கு, உயிரற்ற நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில், இது உயிர் வருமா என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களை, வாழக்கூடிய குடும்பங்களை ஆண்டவர் தொட்டு அவர்களை ஒரு மகா பெரிய சேனையாய் நிறுத்தும்படியான ஒரு பாரத்தோடு கூட தான் இன்றைக்கும் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாம், என்மேல் அவருடைய கரம் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற நாம், ஆவிக்குள்ளான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் பெறக்கூடிய தரிசனம் இன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கூறி அறிவிக்கும்படியான ஒரு பணியை செய்யும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவர்களுக்கு நேராக அவர்களோடு கூட ஜீவனை உடைய இந்த வசனங்களை நாம் சொல்லும் பொழுது, ஜீவன் நிறைந்த இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று அவர்களுக்குள்ளாக நரம்புகளை, அவர்களுக்குள்ளாக மாம்சத்தை, அவர்கள் மேலாக தோலை மூடி அவர்களுக்குள்ளாக ஆவியை அனுப்பி அவர்களை மகா பெரிய சேனையாக கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறவர்களாக மாற்றிவிட முடியும் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் பெறக்கூடிய தரிசனமெல்லாம், ஆண்டவரே, உயிரற்று வாழக்கூடிய ஜனங்கள், கிறிஸ்து இல்லாமல் வாழக்கூடிய ஜனங்கள் உம்மை பெற்று வாழ வேண்டுமே, அவர்கள் ஜீவிக்க வேண்டுமே, அவர்களுக்குள்ளாக ஒரு அசைவு உண்டாக வேண்டுமே, அவர்களுக்குள்ளாக ஒரு ஜெப வாழ்க்கை உருவாக வேண்டுமே, அவர்களுக்குள்ளாக ஒரு வேத வாசிப்பு உருவாக வேண்டுமே, அவர்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் வர வேண்டுமே, அவர்கள் உமக்கென்று ஒரு சேனையாய் நிற்க வேண்டுமே என்கிற ஒரு பாரத்தோடு கூட நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகரை மகா பெரிய சேனையாய் நிறுத்துகிற பாத்திரங்களாக ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா, அசைவாடும்